ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு இல்லை வேறு எந்த மோடில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்காது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது நார்மல் கிரெடிட் கார்டில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கிற 5% கேஷ்பேக் உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க் ஏஸ் கிரெடிட் கார்டில் யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் பண்ணும்போதே கிடைக்கும். ஆனால் இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆக்சிஸ் ஏஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் பேயில் யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக் கிடைக்கும், 500 வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் வேறு யார்ட்டையாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஆக்சிஸ் ஏஸ் கார்டோட ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸில் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% கேஷ்பேக் கிடைக்கும். இந்த ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸ் அப்பப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போதைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் ஓலா இந்த பிராண்ட்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க கிட்ட இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% கேஷ்பேக் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5% அண்ட் 4% கேஷ்பேக் ரெண்டுக்குமே மேக்ஸிமம் கேப் 500 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசார்ஜ் அண்ட் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் கூகுள் பே மூலியமாக நீங்கள் பண்ணும்போது 5000 பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது கேஷ்பேக்காக 250 rupees கிடைச்சிருக்கும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் ஓலா இது மூணுலையும் கம்பைன் பண்ணி ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு கேஷ்பேக்காக 4%க்கு ஒரு 400 rupees கிடைச்சிருக்கும். இப்போ என்னதான் உங்களுக்கு டோட்டல் கேஷ்பேக்காக 650 வந்திருந்தாலும் மேக்ஸிமம் கேப் 500 இருக்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் பர் மந்த் 500 rupees தான் கேஷ்பேக்காக ஏர்ன் பண்ண முடியும். இதை தவிர நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1.5% அன்லிமிட்டட் கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனை இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி மற்ற கேட்டகரிஸில் ஒரு 25,000க்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 25,000க்கு பண்ண டிரான்சாக்ஷனில் 10,000க்கு பண்ண டிரான்சாக்ஷனை மட்டும் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற 15,000க்கு மட்டும்தான் 1.5x கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ இந்த 15,000க்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக 225 rupees மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேஷ்பேக் உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இந்த கார்டில் பர் இயருக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச்சஸஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, கேலண்டர் இயருக்கு தான் 4 லான்ச்சஸஸ் இருக்குது. நீங்கள் கார்டு வாங்கின டேட்லேருந்து கணக்கு இல்லை. இந்த லான்ச்சஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் 3 monthஸில் இந்த கார்டை யூஸ் பண்ணி 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இந்த மாதம் தான் நீங்கள் கார்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த 50,000 ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுல இந்த கண்டிஷன் உங்களுக்கு வேவ் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது கிரெடிட் கார்டிலேருந்து இந்த கார்டுக்கு அப்கிரேட் ஆகுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கார்டில் ப்ரீவியஸ் 3 monthஸில் 50,000 வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி 400 to 4,000 rupeesக்குள்ள இந்தியாவில் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸில் பார்த்தது மாதிரி ஃபியூல் சர்சார்ஜுக்கு போகிற ஜிஎஸ்டி உங்களுக்கு வேவ் ஆஃப் ஆகாது. அது போக நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் போடும்போது அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் கிடைக்காது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் பேங்கோட இந்தியாவில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற 4,000+ ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் ஈஸி டேனர் மூலிமா இந்த ஆக்சிஸ் ஏஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு 15% ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் 15%ல் 500 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இதுக்கு உங்களோட மினிமம் ஆர்டர் வேல்யூ 2,500 இருக்கணும். பர் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நீங்கள் இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் 2,500க்கு மேலே இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பேங்க்குக்கு கால் பண்ணியோ ஆர் நீங்களே ஆக்சிஸ் ஓப்பன் ஆப் ஆர் வெப்சைட் மூலிமா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நார்மலாக கார்டு அப்ளை பண்ணும்போது இருக்கிற பேஜில் பாதி தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து சேரும். இந்த ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் 18 to 70 இருக்கணும். டாக்குமெண்ட்ஸில் பேன் கார்டு கம்பல்சரி வேணும். இன்கம் ப்ரூஃப்காக லேட்டஸ்ட் பே ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் 16, ஐடி ரிட்டர்ன் இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் காட்டணும். இந்த கார்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் மந்த்லி இந்த கார்டை யூஸ் பண்ணி யூட்டிலிட்டிஸில் மட்டும் 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலோ இல்லை யூட்டிலிட்டிஸ் அண்ட் ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸில் 4% கேஷ்பேக் கிடைக்குது இல்லையா, இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி மந்த்லி உங்களுக்கு கேஷ்பேக்காக 500 ஏர்ன் பண்ணுறீங்கனாலோ இயர்லி இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1,20,000 to 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கேஷ்பேக்காக மட்டும் 6,000 rupees கிடைக்கும் பர் இயருக்கு. இதை தவிர நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் பர் இயருக்கு டோட்டலாக ஒரு 66,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் 1.5% கேஷ்பேக் வேல்யூவில் உங்களுக்கு 990 rupees கேஷ்பேக்காக கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர் இயருக்கு ஒரு 24,000க்கு ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக உங்களுக்கு 1% வேவர் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சர்சார்ஜ் வேவராக ஒரு 240 rupees கிடைச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் டைனிங் டிலைட்ஸில் ஒரு 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் மந்த்லி ஒன்ஸ் ஆஃபராக 500 rupees கேஷ்பேக்காக கிடைச்சிருக்கும். இதோட வேல்யூ மட்டும் ஒரு 6,000 வரும். ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு இப்போ நான் மென்ஷன் பண்ண லிஸ்ட்டில் ஃபியூல் அண்ட் டைனிங் டிலைட்ஸ் இல்லாமல் 6,990 கிட்டத்தட்ட 7,000 rupees நீங்கள் கேஷ்பேக்கில்
சேவ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபியூல் சர்சார்ஜ் அண்ட் டைனிங் டெலிவரிஸ் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர் இயருக்கு கிட்டத்தட்ட 13,230 சேவ் பண்ணியிருப்பீங்க. இது போக நான் ஏர்போர்ட் லான்ச்சஸஸ் பெனிஃபிட் நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பர் இயருக்கு 4 லான்ச்சஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா ஆவரேஜாக ஒரு 4,000 rupees நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த கால்குலேஷனில் போட்டது மாதிரி பர் இயருக்கு 2 lakhsக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆனுவல் ஃபீஸ் வே ஆஃப் ஆகுதுங்கிறது மாதிரி அஷ்யூம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 499 + GST ஆனுவல் ஃபீஸாக வரும். ஸோ இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கார்டில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஒர்த்தான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பண்ண போகிற செலவுக்கான பேமெண்ட்டை இந்த கார்டு மூலிமா பே பண்ணுறீங்கன்னு கன்சிடர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இந்த கார்டு இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத செலவை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது தேவையில்லாத தலைவலியை நம்மளுக்கு கொண்டு வந்துடும். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஜாயினிங் ஃபீஸ் எதுவும் வராது. இப்போ ஆஃபரில் சிலருக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனுவல் ஃபீஸ் 499 + GST வரும். நீங்கள் இந்த கார்டை வாங்கின 1 இயர்க்குள்ள 2 lakhs இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனுவல் ஃபீஸ் வே ஆஃப் ஆயிரும். ரெண்ட் டிரான்சாக்ஷன் இல்லை வேலட் ரோட் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை இந்த ஆனுவல் ஃபீஸ் வே ஆஃப்க்கு கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. பர் ஆனம்க்கு இது 55.55% இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இப்போ ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்க் அனௌன்ஸ் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேஞ்ச் டிசம்பர் 2024க்கு அப்புறம் இருக்கிற சார்ஜஸை சொல்லிட்டு இருக்கிறேன். சப்போஸ் இந்த சார்ஜஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா 2.5% உங்களுக்கு ஃபீஸாக வரும். மினிமம் 500 rupees உங்களுக்கு ஃபீஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல நீங்கள் ஒரு 100 rupees எடுத்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் 500 சேர்த்து நீங்கள் 600 நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இது போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் ஆகும். சப்போஸ் உங்கள் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஆட்டோ டெபிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலோ உங்களுக்கு 2% ஆஃப் த பேமெண்ட் அமௌண்ட் ஃபீஸாக வரும். மினிமம் 500. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% ஃபீஸ் வரும். நீங்கள் வைக்கிற ஓவர் டியூக்கான பெனல்ட்டி ஆர் லேட் பேமெண்ட் ஃபீஸ் 2.5% ஆஃப் த ஓவர் லிமிட் அமௌண்ட் இருக்கும். மினிமம் 500. இதோட சார்ஜஸ் உங்கள் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வருங்கிறத ஷோ பண்ணுறேன். தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 1% + GST வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்கும் GST சேர்த்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஆண்ட்ராய்டு டிவைஸ் யூஸ் பண்ணி கூகுள் பே மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கூகுள் பேவை தவிர நீங்கள் வேறு எந்த ஆப் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் ப்ரிஃபர்டு மெர்ச்சன்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 4% கேஷ்பேக்காக கிடைக்கும். நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1.5 rupees வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். உங்கள் கேஷ்பேக் அமௌண்ட் மாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் ரெடீம் பண்ணுங்கிறது இல்லை. உங்களுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கேஷ்பேக் ஃபார்மெட்லேயே கிடைச்சிருந்தனால உங்களுக்கு ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸ் எதுவும் வராது. பர் கேலண்டர் இயருக்கு 4 domestic launches கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற வேறு கிரெடிட் கார்ட்ஸில் உங்களுக்கு லான்ச்சஸஸ் இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸும் ஒரு பேசிக்கான சார்ஜில் தான் வருது. நீங்கள் பர் இயருக்கு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா அந்த ஆனுவல் ஃபீஸும் உங்களுக்கு வே ஆஃப் ஆயிடும். அதுவும் இல்லாமல் பர் இயருக்கு 2 lakhsங்கிற லிமிட் வந்து ஒரு கரெக்டான லிமிட்டாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் பர் மந்த்துக்கு 10,000 நீங்கள் யூட்டிலிட்டிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது 1,20,000 நீங்கள் அது மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் ஒரு 80,000 மட்டும் இந்த கார்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 1.5% வந்து கேஷ்பேக்கும் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸும் வே ஆஃப் ஆகும். இந்த கேஷ்பேக் அமௌண்ட் மட்டுமே உங்களுக்கு 80,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,200 rupees வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். இந்த கார்டில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தோணல. ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக யூட்டிலிட்டிஸ்க்காக மந்த்லி ஒரு பேமெண்ட் வந்து எடுத்து தான் வைக்கணும். அதே பேமெண்ட்டை இந்த கார்டு மூலியமாக பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. நார்மல் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 10,000ங்கிறது யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ்க்கு கரெக்டான ஒரு அமௌண்ட்டை தான் நான் பார்க்குறேன். இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் மூலியமாக உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இதில் நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வீடியோவாக போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.